எல்லோருக்கும் இனிய வணக்கம். மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு, இந்த ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டு எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது கேட்டகரின்னு பார்க்கும்போது செக்ட்ரல் ஸ்ட்ரோக் தீமெட்டிக் ஃபண்ட் ஹவுஸ் ஃப்ராங்க்லின் டெம்ப்ளிங்டன் மியூச்சுவல் ஃபண்ட். இன்செப்ஷன் டேட்டு பார்க்கும்போது 1 ஜனவரி 2013. ஃபண்டோட ஏஜ் பார்க்கும்போது 12 வருடங்கள் மற்றும் 10 மாதங்கள். பெஞ்ச் மார்க் நிஃப்டி 500 டிஆர்ஐ. எக்ஸிட் லோடு 1% சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஃபண்ட்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வெளியேறும்போது. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டைரக்ட் பிளானில் 0.51% இருக்குது, ரெகுலர் பிளானில் 1.75% இருக்குது. பிளான் 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்ட் சைஸ் ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டோடைய ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது 8189 கோடி. நெட் அசட் வேல்யூ சொல்லக்கூடிய NAV as of 19th நவம்பர் 2025 நிலவரப்படி பார்க்கும்போது டைரக்ட் கோத்தில் ₹290.4932, ரெகுலர் கோத்தில் ₹262.2201. ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது இந்த ஃபண்டு வெரி ஹை. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சிப்பு முறையில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா இன்வெஸ்ட் பண்ணுறது இருந்தால் அதுக்கு ₹500 தேவைப்படும். இதுவே லம்சம் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது இருந்தால் இந்த ஃபண்டில் ₹5000 தேவைப்படும். லாக்இன் பீரியட் பார்க்கும்போது இதில் லாக்கிங் பீரியட் எதுவும் கிடையாது. பட் இந்த ஃபண்ட்லேருந்து வெளியேறிங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு 1% சார்ஜ் பண்ணுவாங்க பெனால்ட்டி, அவ்வளோதான். லாக்இன் பீரியட் பார்க்கும்போது எதுவும் கிடையாது. ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டோட ரிட்டர்ன் பார்க்கும்போது ரிட்டர்ன் கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது இது ஜென்ரேட்டிங் கன்சிஸ்டன்சி ரிட்டர்ன் இன் இட்ஸ் கேட்டகரி. இந்த கேட்டகரியில் இது தொடர்ச்சியாக நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது 57, 57 ஸ்டாக்ஸ் இந்த ஃபண்டில் இருக்குது. லார்ஜ் கேப்பில் இது 49.40% இருக்குது, மிட் கேப்பில் 14.19% இருக்குது, ஸ்மால் கேப்பில் 30.07% இருக்குது, அதர்ஸில் 6.34% இந்த ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் இருக்குது. டாப் 5 ஹோல்டிங்ஸாக என்னென்ன ஸ்டாக்ஸ் இந்த ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் இருக்குன்றது இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஆக்சிஸ் பேங்க் லிமிடெடில் 5.94% இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 5.70% இருக்குது, எட்டர்னல் லிமிடெடில் 3.71% இருக்குது, மாருதி சுசுகி இந்தியா லிமிடெடில் 3.35% இருக்குது, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடில் 3.02% டாப் 5 ஹோல்டிங்ஸாக இந்த ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் இருக்குது. டாப் 5 செக்டர்ஸை என்னென்ன செக்டர்ஸ் இருக்குது இந்த ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட்லன்றது இப்போ ஒன்று பார்த்துடலாம். ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் 24.53% இருக்குது, கன்சூமர் சைக்கிளிக்கல் 16.82%, ஹெல்த் கேரில் 13%, டெக்னாலஜியில் 12.83%, பேசிக் மெட்டீரியல்ஸில் 8.66% டாப் 5 செக்டர்ஸை இந்த ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் இருக்குது. இந்த ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துடலாம். 1 இயரில் பார்க்கும்போது இது 11.29% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 3 இயர்ஸில் 31.07%, 5 இயர்ஸில் 26.50% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 7 இயர்ஸில் இது 22.16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 10 இயர்ஸில் பார்க்கும்போது இது 17.93% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு. ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் டைரக்ட் பிளான் கோத்தில் லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹1,11,291 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹11,291 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் கோத்தில் லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹2,25,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹1,25,000 இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் கோத்தில் லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹3,24,000 இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு அது ப்ராஃபிட் மட்டும் பார்க்கும்போது ₹2,24,000 இருக்குது. 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைரக்ட் பிளான் கோத்தில் இந்த ஃபண்டில் லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது அது ₹4,06,000 இருக்குது. இதனோட ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹3,06,000 இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபண்டில் டைரக்ட் பிளான் கோத்தில் லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹5,20,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹4,20,000 இருக்குது.
இந்த ஃபண்டில் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் லம்சம் அமௌண்ட்டாக ₹1,00,000 12 வருடங்களுக்கு முன்பு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது 8,94,000 இருக்குது. இதனோட ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது 7,94,000 இருக்குது. இப்போ நம்ம வந்து சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி தேதிக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்குன்றதையும் பார்த்தலாம். ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் ₹10,000 சிப்பு முறையில் ஒரு வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹1,20,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹1,29,600 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹9,600 இருக்குது. 3 வருடங்களாக தொடர்ந்து மாதம் ₹10,000 சிப்பு முறையில் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் இந்த ஃபண்டில் தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹3,60,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹5,29,700 இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு அது ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹1,69,700 இருக்குது. ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் ₹10,000 சிப்பு முறையில் 5 வருடங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹6,00,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹11,39,400 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹5,39,400 இருக்குது. ஃப்ராங்க்லின் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் ₹10,000 சிப்பு முறையில் தொடர்ச்சியாக 7 வருடங்களாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹8,40,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹21,03,100 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹12,63,100 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் ₹10,000 சிப்பு முறையில் 10 வருடங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவள் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹12,00,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹37,100 இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு அது ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ₹25,100 இருக்குது. ஹியூஜ் ப்ராஃபிட். இந்த ஃபண்டில் டைரக்ட் ஃபண்ட் கோத்தில் மாதம் ₹10,000 சிப்பு முறையில் 12 வருடங்களாக தொடர்ந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹14,40,000 சேர்ந்திருக்கும். அதனோட கரண்ட் விலைன்னு பார்க்கும்போது ₹52,02,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் இன்னைக்கு தேதிக்கு ப்ராஃபிட் பார்க்கும்போது ஹியூஜ் ப்ராஃபிட்டாக இருக்குது. ₹37,62,000 இருக்குது. இந்த ஃபண்டில் 10 வருடங்களுக்கு அல்லது 10 வருடங்களுக்கு மேலே வந்து சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி தேதிக்கு வந்து ரொம்ப ஹியூஜ் ப்ராஃபிட்டாக இருக்குது. ஏற்கனவே இந்த ஃபண்டில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொடர்ச்சி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்கும்போது தொடர்ச்சி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் சிப்பு மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. இந்த வீடியோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்கிற நிலையில் நிதி ஆலோசகர் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.